நவம்பர் 25 அபிஜித் சஷ்டி செவ்வாய். சக்திமிக்க நாள். ஒரே ஒரு வெற்றிலையும் 6 மிளகும் போதும். பல வருடமாக நடக்காத காரியமும் உடனே நடக்கும். இந்த பரிகாரம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். இது மிக மிக அரிய சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. அதற்கான காரணம் நம்ம இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற, அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும். அபிஜித் நட்சத்திரம், இப்போ நான் சொல்ல போகிற அந்த அபிஜித் நட்சத்திர நாள் அப்படிங்கிறது எப்பயாவது மாதத்தில் 1 நாள் 2 நாள் வரும். ஆனால் இந்த நட்சத்திரமானது மிக அரிதாக இந்த மாதிரி ஒரு நாளில் வருது. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நடுப்பகல் இருக்கு இல்லையா, மதியம் 12 மணி. அந்த 12 மணிக்கு முன்னாடி 24 நிமிடம், பின்னாடி 24 நிமிடம், மொத்தம் 48 நிமிடம் வரும். அதாவது 11:36 காலையில் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் இருந்து மதியம் 12:24 வரை வரக்கூடியது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா சுக்லபட்சத்தோட சில யோகங்களோட சேர்ந்து வரக்கூடிய நாளில் அது விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமானதாகவும் மாறுமா. சில நாட்களில் தான் அந்த மாதிரி வரும். சில திதிகள், நட்சத்திரம், ராசி அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த முகூர்த்தமும் வர்றப்ப அது மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும். அந்த 48 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவது அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிஜித் நட்சத்திர நாள். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும். 27 நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது 28வது நட்சத்திரம். இந்த 28வது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபிஜித் நட்சத்திரம் உத்திராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம், அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் 25ஆம் தேதி அபிஜித் நட்சத்திரம் வருது. ஏன்னா அன்றைய தினம்தான் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு மேலே சஷ்டி திதி ஆரம்பித்து 26ஆம் தேதி சஷ்டி திதி இருக்குது. 26ஆம் தேதி இரவு 8:21 வரையும் சஷ்டி திதி. சரி, செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இரவு 9:56 வரையும் உத்திராட நட்சத்திரம். அதற்கு பிறகு தான் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. திருவோண நட்சத்திரம் அடுத்த நாள் 26ஆம் தேதி புதன்கிழமை உங்களுக்கு நைட்டு 10:42 வரையும் திருவோண நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அப்போ அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இரவு 9:44க்கு ஆரம்பித்து 10:08 வரையும் இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள் தான் உங்களுக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம். சஷ்டி திதி பார்த்தீங்கன்னா இரவு 8:07க்கு தான் ஆரம்பிக்குது. அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் மட்டும் சக்தி வாய்ந்தது இல்லை, அந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளும் சக்தி வாய்ந்த நாள். அதனால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கக்கூடிய இந்த நாளையும் இந்த சஷ்டி திதி இருக்கக்கூடிய நேரத்தையும் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, தீட்டு சமயங்களில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது, மாதவிடாய் தீட்டு, பிறப்பு இறப்பு தீட்டு, எந்த தீட்டும் இருக்கக்கூடாது. ஆண் பெண் குழந்தைங்க யார் வேண்டுமானாலும் ஆனால் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தலையோட காலையிலேயே குளிச்சுட்டு நீங்கள் இரவு செய்வதாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஈவினிங் கூட குளிச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை இரவு செய்யலாம். இரவு 8 to 9 செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஓரை. அந்த நேரத்தில் இந்த அங்காரக ஓரை, செவ்வாய் ஓரைன்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் சஷ்டி திதியும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை பூஜை அறையில் உட்காந்து செய்யுங்க. கிழக்கு முகமாக ஒரு விரிப்பு போட்டு ஒரு பாயோ ஒரு துணியோ விரித்து அதில் உட்காந்து அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. விளக்கு ஏற்றி வச்சிருக்கணும். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாவே நம்ம நெய் விளக்கு ரொம்ப விசேஷம். 2 விளக்கு ஏற்ற சொல்லுவோம்.
2 விளக்கு ஏத்த முடியல அப்படின்னாலும், ஒரு விளக்கு ஏன்னா இது அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கக்கூடிய நேரம் இல்ல. நம்ம இந்த சஷ்டி திதியும், அபிஜித் நட்சத்திர நேரமும் இருக்கக்கூடிய நாள்ல செய்யறோம். அதனால ஒரு விளக்கு ஏத்தி வச்சாலும் சரி. ஒரு நெய் விளக்கோ, இல்ல ஒரு எண்ணெய் ஊத்தி ஏதோ ஒரு விளக்கு ஏத்தி வச்சுருங்க. இதுக்கு ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்குங்க. நல்ல ஒரு கிழிசல் இல்லாத வெற்றிலையை எடுத்துக்குங்க. இந்த வெற்றிலை இல்லாம எந்த பூஜை காரியங்களும், எந்த ஒரு விசேஷமும், விழாக்களும் நடைபெறாது. எந்த கடவுளுக்கு நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி, வெத்தலை பாக்கு வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம். இந்த வெற்றிலை அப்படிங்கனாலே அது வெற்றியை குறிக்கக்கூடியது அப்படிம்பாங்க. அபிஜித் அப்படின்னாவே அதுலேயும் பாருங்க, ஜித் அப்படின்னா வெற்றி. அதனால தான் இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் செய்யக்கூடிய எந்த காரியமும் வெற்றி பெறும் அப்படிம்பாங்க. இந்த வெத்தலையில் நம்ம வைக்கக்கூடிய ஒரு பொருள் மிளகு. இந்த மிளகு வந்து பல பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரங்களை பண ஈர்ப்புக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள். அதே போல் மாந்திரிக செயல்களுக்கு, கோவிலில் வந்து பரிகார பொருளாக நம்ம பயன்படுத்துவதற்கு, அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா உப்பும் மிளகும் நம்ம போடுவோம் இல்லையா, இந்த மிளகு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் பரிகாரத்துக்கு. அதுவும் கந்த சஷ்டி நாளில் இந்த மிளகை வச்சு தான் எல்லா இதுவுமே நம்ம பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்வோம். கந்த சஷ்டி நாளுக்கு மட்டும் இல்லை, எல்லா சஷ்டி நாள்லையும் இந்த மிளகை வைத்து நம்ம பல பரிகாரங்களை செய்யலாம். இப்போ இந்த வெற்றிலை மேலே இந்த 6 மிளகையும் நம்ம வைக்கணும். இந்த 6 மிளகையும் ஒரே டைமில் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு மிளகாய் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை சொல்லி ஒவ்வொரு மிளகையும் அந்த வெத்தலை மேலே வச்சுட்டு, முருகா என் வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி வைங்க. இதே போல் 6 மிளகையும் உங்களுடைய வேண்டுதலை ஒவ்வொரு முறையும் சொல்லி வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெத்தலை மேலே வைங்க. அதற்கு பிறகு ஒரு ரூபாய் காயின் ஒன்று வைங்க. இந்த காயின் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூஜை புனஸ்காரம், எந்த ஹோமம் செஞ்சாலும் எல்லா இதுலேயும் பாருங்களேன், கடைசியாக பூர்ணாகதி அப்படிங்கிறப்ப காயின் போடுவாங்க. அந்த காயின் போடுறது எதுக்குன்னா, அந்த கடவுளுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். அது வச்சாதான் அந்த வேண்டுதல், அந்த ஹோமம் எல்லாமே நிறைவு பெறும். அதனால தான் இந்த ஐயர் தட்டில் கூட நம்ம காணிக்கையை போடுவது. இந்த காணிக்கை வந்து கண்டிப்பாக அது ரூபாயாக நீங்கள் போடுவதை விட காயினாக போடுவது ரொம்ப சிறந்தது. அதனால் ரூபாய் காணிக்கையை முருகனுக்காக வைங்க. வச்சுட்டு பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து லேசாக அது மேலே தூவி விடுங்க. இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம அந்த நெய் விளக்கு ஏற்றி வைப்போம் இல்லையா, அதில் அந்த பச்சை கற்பூரத்தை தூவி விடுவோம். அதே போல் இதில் வந்து நீங்கள் தூவி விட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை மறுபடி சொல்லி முருகன்ட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் வேண்டிக்கிங்க. இப்போ இதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ இதை அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் இருக்கக்கூடிய வெத்தலை, அந்த மிளகு, காயின் இதோட வந்து ஒரு துணியில், அது மஞ்சள் துணியாக இருக்கலாம், பச்சை துணியாக இருக்கலாம், எந்த கலர்னெல்லாம் இல்லை, அதில் கட்டி வச்சிருங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த காயினை வந்து நீங்கள் வந்து எடுத்து முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் போட்டுடுங்க. அந்த மிளகு, வெற்றிலை இதை வந்து கால்படாத இடத்துல ஒரு செடிக்கிட்ட போட்டுடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.